இந்த பதிவு எதுக்குன்னா, இப்படிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டு தான். மாதத்துக்கு ஒரு 2 தடவை அப்படி எடுத்து சாப்பிடுங்க. எதுனா, இந்த ரசத்தில் கொஞ்சம் உடம்புக்கு முடியல, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனனால டியூஷனுக்குமே பசங்க வரல. இந்த ரசத்தில் நான் வந்து மிக்சர் நிறையா போட்டிருப்பேன். அது சில கடைகளை பொறுத்து தாங்க நம்ம அதை வாங்குறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த சேவு, சீவல், மிக்சர்லாம் எப்படி இருக்குன்னு. நான் பிராண்டை சொல்ல வரல. பூரி செட்லாம் நம்ம கடையில் வாங்குகிறோம், தயவு செஞ்சு வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்யுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 செய்வோம். ஆனால் அதோடைய கொதிநலன், ஆயிலுடைய கொதிநலன்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் கடையில் நம்ம எத்தனை பேருக்கு வந்து அவங்க செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் சில கடைகள் நல்ல கடைகளும் இருக்குது, நான் அதை சொல்ல வரல, மீன் பண்ணலை. 30+ தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஆயிலுக்கு வந்து கம்மியாக இன்டேக் பண்ணுங்கள். இதனாலேயும் எதையுமே லிமிட்டு தாங்க, அது எதாக இருந்தாலும் சரி. Thank you.